ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் மணிமொழியின் கதை களஞ்சியம். உங்களோட ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க. உங்கள் கண்களை மூடி இந்த கதையில் வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கதை படிக்கிற அனுபவத்தை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாண்டில்யனின் கடல் புறா, பாகம் 3, அத்தியாயம் 69. சிதைந்த மாநகர். மூசி நதிக்குள் தனது பெரும் மூக்கை நீட்டிக்கொண்டும் 2 இறக்கைகளையும் அகல விரித்து கொண்டும் பறந்து வருகிறதா அல்லது நீரில் மிதந்துதான் வருகிறதா என்பதை நிர்ணயிக்க முடியாத நிலையில் வெகு வேகமாக உட்புகுந்து கொண்டிருந்த கடல் புறாவை கண்ட ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யாதிபதிக்கு அந்த சமயத்தில் அச்சத்தை விட வியப்பே மேலிட்டது. கடல் புறாவை பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்தானே ஒழிய நேரில் பார்க்கும் வாய்ப்பில்லாதிருந்ததால் அது நதிக்குள் நுழைந்த முறையை கண்டதும் அதன் கீர்த்திக்கு காரணம் இருக்கிறது என்பதை கூறிய அறிவு படைத்த ஜெயவர்மன் சந்தேகத்துக்கிடமின்றி அறிந்து கொண்டான். கடல் புறா பெரியதாயிருந்ததே தவிர அது வரும் லாவகத்தில் அது மிக சுலபமாக நீரில் திரும்பி திரும்பி போரிடவல்ல அசாதாரண போர்க்களம் என்பதையும் ஜெயவர்மன் புரிந்து கொண்டான். இருப்பினும் அந்த ஒரு மரக்கலம் மீதியுள்ள தனது 23 மரக்கலங்களை எப்படி எதிர்க்க முடியும் என்றும் எண்ணினான். விஜயச்சந்திரனை நம்பாமல் தானே நதியில் மரக்கல அரண் அமைத்து அதை இயக்கும் முறையையும் கடற்படை தளபதிக்கு தானே போதித்திருந்ததால் தன் ஆணைப்படி போரிட்டால் விஜயச்சந்திரன் எதிரியின் மரக்கலங்களை எப்படியும் வெற்றி கொள்ளலாம் என்று தீர்மானித்திருந்த ஜெயவர்மன் கடல் புறா நுழைந்த சமயத்திலும் மிக துணிவுடன் அலட்சியத்துடனேயுமே நதிப்பகுதியில் நடப்பனவற்றை கவனிக்கத் தொடங்கினான். அப்படி கவனிக்கத் தொடங்கிய சமயத்திலும் அவனுக்கு பெரும் சந்தேகம் ஒன்று மட்டும் மனதில் எழுந்தது. இத்தனை பெரிய போர்க்கப்பலை இத்தனை நாட்கள் இளைய பல்லவன் எங்கு ஒளித்து வைத்திருந்தான்? எனது ஒற்றுப்படகுகளின் கண்களில் எப்படி மண்ணை தூவினான் என்ற கேள்விகள் திரும்ப திரும்ப அவன் மனதில் எழுந்து கொண்டிருந்தன. அந்த கேள்விகள் அவன் மனதில் எழுந்து முடிவதற்குள் மற்றும் ஒரு விசித்திரத்தையும் நதிப்பகுதியில் அவன் கண்கள் கண்டன. கடல்புறாவை பின்பற்றி மரக்கலத் தொடர் ஒன்று வந்து கொண்டிருந்தது. சோழர்களின் பெரும் புலிக்கொடி கடல்புறா மீது பறந்தது போலவே அதை பின்தொடர்ந்த மரக்கலங்கள் மீதும் பறந்ததையும் பின்வந்த கப்பல்களும் போர்க்களங்களே என்பதையும் கண்ட ஜெயவர்மனுக்கு ஏதும் விளங்கவில்லை. மூசி நதியின் முகத்துவாரத்துக்கு 2 பகுதியிலும் உள்ள கடலோரத்தில் தான் நிற்க வைத்திருந்த வேவு கப்பல்கள் என்னவாயின? அவை ஏன் ஆகாய வானங்களை வீசி எதிரியின் வருகையை தெரியப்படுத்தவில்லை என்று வினாக்களை தன் உள்ளத்தில் எழுப்பிக்கொண்ட ஜெயவர்மன் அதற்கு மேலும் தாமதிக்காமல் திடீரென நின்ற இடத்திலிருந்து கிளம்பி வெகு வேகமாக தனது ஆஸ்தான மண்டபத்தை அடைந்து காவலரை அழைத்து சீக்கிரம் தனது ரதத்தை தயார் செய்யுமாறு கட்டளையிட்டான். அது தவிர தனது மேலுப்பரிகையின் மாடியிலிருந்து போர் முரசுகளை சப்திக்கவும் செய்தான். அடுத்த 2-3 நாளிகைக்குள் அந்த சாம்ராஜ்ய தலைநகர் போருக்கு துடித்து எழுந்தது. ஸ்ரீவிஜய மாநகரத்தின் வடபகுதியின் நடுவே இருந்த சக்கரவர்த்தியின் அரண்மனையிலிருந்து போர் முரசு ஒலித்ததும் அந்த மாநகரில் பல பகுதிகளில் எழுப்பப்பட்டிருந்த பெரும் ஸ்தூபிகளிலிருந்து தாரைகள் முழங்கின. நகரத்தின் பெரும் அரண் வாயில்களான கனகமணி கதவுகளும் வித்யாதார தோரண வாயில்களும் வெகு சீக்கிரம் மூடிக்கொண்டன. 2 அரண்களின் சுவர்கள் மீது காவல் வீரர்கள் சரசரவென ஏறி விற்களையும் இதர போர் பொறிகளையும் இயக்க தயாராக நின்றனர். இத்தனை ஏற்பாடுகளையும் கவனித்து கொண்டும் அந்தந்த வாயிலுக்கு வந்தபோது புது புது உத்தரவுகளை பிறப்பித்து கொண்டும் பூரண கம்பீரத்துடன் தனது ரதத்தில் சென்ற ஜெயவர்மன் பல வாயில்களையும் தாண்டி நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தான். நதியை அடைந்ததும் காவலர் எத்தனை தடுத்தும் கேளாமல்
தானே ஒரு படகை கட்டவிழ்த்து ஏறி அதை செலுத்திக் கொண்டு விஜயச்சந்திரன் இருந்த போர்க்களத்தை அடைந்தான். அந்த பெரும் போர்க்கப்பலின் நூலேணியில் ஏறி தளத்துக்கு வந்த ஜெயவர்மன் தளத்தில் இருந்தபடியே சுற்றிலும் இருந்த நிலையை கவனித்தான். தூரத்தில் அரண்மனை உப்பரிக்கையில் இருந்து பார்த்ததை விட அருகில் எழுந்த காட்சி மிக பயங்கரமாயிருந்தது. தீப்பிடித்த மரக்கலங்கள் அப்பொழுதும் நீர்மட்டத்தில் எரிந்து கொண்டும் வெடித்து பெறும் மரத்துண்டுகளை தீயுடன் நகரத்தின் மீது வீசிக்கொண்டும் இருந்தன. அவை வீசிய நெருப்பு துண்டங்களால் நதியின் இரு கரைகளின் ஓரங்களிலும் இருந்த மீனவர் குடிசைகள் பற்றி எரிந்து கொண்டிருந்தன. இறந்த மாலுமிகளின் பிணங்கள் பல அசுர வேகத்தில் நதியில் உருண்டும் அழிந்தும் பயங்கரத்தை விளைவித்துக் கொண்டிருந்தன. சில பிணங்கள் மல்லாந்தபோது பல்லை காட்டியதால் ஜெயவர்மன் கொடுங்கோலாட்சி ஸ்ரீவிஜயத்தில் முடிந்துவிட்டதை குறித்து நகைப்பென போல் இருந்தது. இத்தனை கோரத்தையும் நாசத்தையும் கண்டும் சிறிதும் கலங்காத ஜெயவர்மன் விஜயச்சந்திரனை நோக்கி, தளபதி, கடல்புறா வருவதை கவனித்தீரா என்று வினவினான். கவனித்தேன், விஜயச்சந்திரன் சற்றும் கலங்காமல் கூறினான். அதைத் தொடர்ந்தும் போர்க்களங்கள் வருகின்றன என்று உணர்த்தினான் ஜெயவர்மன். அதையும் கவனித்தேன் என்றான் விஜயச்சந்திரன். கவனித்தால் மட்டும் போதாது, அவற்றை சமாளிக்கவும் வேண்டும். ஆம், அதற்கு என்ன திட்டம் வகுத்திருக்கிறீர்? திடீரென ஏற்படும் ஆபத்துகளுக்கு முன்கூட்டி திட்டங்கள் வகுப்பதில்லை. அவ்வப்பொழுது ஏற்படும் நிலைமையை முன்னிட்டு போர் முறைகளை மாற்றிக்கொள்வது வழக்கம் என்று சக்கரவர்த்தியை நோக்கி சற்று உஷ்ணத்துடனேயே சொன்ன விஜயச்சந்திரன் மேற்கொண்டு ஜெயவர்மன் உத்தரவுக்காக காத்திராமல் தனது உபதளபதியை அழைத்து விடுவிடு என உத்தரவுகளை பிறப்பித்தான். அந்த உத்தரவுகளுக்கு ஜெயவர்மன் எந்த ஆட்சேபனைகளையும் கிளப்பவில்லை. போர் அரங்கத்தில் அந்தந்த போரில் அனுபவமுள்ள தளபதிகள் இஷ்டப்படி அலுவல்கள் நடக்க விடுவதே முறை என்பதை நன்றாக உணர்ந்திருந்த ஜெயவர்மன் தளத்தின் ஒரு புறத்தில் நின்ற வண்ணம் அடுத்து நடப்பதை கவனித்தான். விஜயச்சந்திரனின் உத்தரவுப்படி மீண்டும் தாரைகள் முழங்கப்பட்டன. அந்த தலைமை போர்க்கப்பலில் இருந்து பல இடங்களில் பந்தங்கள் ஆடின. நதியின் இரு புறங்களில் இருந்த போர்க்கப்பல்கள் நங்கூரம் எடுத்து திரும்பி சில நதி மையத்துக்கும் சில பக்கவாட்டிலும் வளைந்து நதிக்கு குறுக்கே மூன்றாம் பிறை சந்திரனைப் போல் வளைந்து நின்றன. அந்த வளையத்துக்குள் கடல்புறா நுழைந்ததும் வளையங்களின் நுனிகள் மூடி வளையத்தை பூர்த்தி செய்யவும் வான மருந்துகளை வீசவும் உத்தரவு விட்டிருந்தான் விஜயச்சந்திரன். இந்த உத்தரவின் பலனில் சிறிது சந்தேகம் இருந்தது ஜெயவர்மனுக்கு மட்டும். இத்தகைய வளையத்துக்குள் நுழைய இளைய பல்லவன் முட்டாளா என்று தன்னை கேட்டுக்கொண்டான். அந்த கேள்விக்கு சிறிது நேரத்தில் கிடைத்த விடை ஜெயவர்மனுக்கே வியப்பை உண்டாக்கியது. கடல்புறா எதிரியின் போர் வளையத்தை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. அது கிட்டத்தட்ட வளையத்தை எட்டும் சமயத்தில் அதன் பின்பு வந்து கொண்டிருந்த 6 மரக்கலங்கள் சற்றே தாமதமாக முன்னேறின. கடல்புறா மட்டும் திடீரென அந்த வளையத்துக்குள் நுழையவே வளையம் மூடப்பட்டு கடல்புறாவின் மீது வேல்மழையும் அம்பு மழையும் பெய்யப்பட்டன. அந்த அம்பு மழையையும் வேல்மழையையும் சமாளிக்க கடல்புறா நின்று போராடும் என்று எதிர்பார்த்த விஜயச்சந்திரன் திகைத்தான். கடல்புறா தற்காப்புக்கு மட்டும் திரும்பி சில தீப்பந்தங்களை வீசியதே தவிர மற்றபடி போரிடும் முயற்சியில் ஈடுபடாமல் நதியில் வேகத்துடன் முன்னேறியது. அதனுடைய பெரும் துடுப்புகள் வேகத்துடன் துளாவப்பட்டதாலும் கிழக்கத்தி காற்று வலுத்துவிட்டதாலும் கடலின் எதிரலையும் உதவி செய்ததாலும் கடல்புறா நதியை அம்பு போல் கிழித்து கொண்டு தன்னை மடக்கியிருந்த போர்க்கப்பல் வளையத்தின் மேற்கு பகுதியை திடீரென தாக்கியது. கடல்புறா தனது போர் வளையத்திற்குள் சுழன்று போராடும் என்று எதிர்பார்த்த விஜயச்சந்திரன் அது நேராக சென்று தனது வளையத்தின் முதுகை உடைக்க முற்பட்டதால் பிரமித்தான். அது என்ன புது போர் திட்டம் என்பது யூகிக்கு முன்பே நிகழ்ச்சிகள் துரிதத்தில் நிறைவேறின. வளையத்தின் முதுகை அடைந்த கடல்புறா சற்றே திரும்பி அந்த வளையத்தில் நின்ற 2 போர்க்கப்பல்களை தனது பக்கத்தால் தாக்கி சற்று பின்னடைந்தது.
அப்படி தாக்கியதால் அதன் இறக்கையினொன்றின் அடியிலிருந்து பெரும் வேல்களும் இரும்பு சாலைகளும் எதிரி மரக்கலத்தின் அடியை பிளந்துவிடவே அந்த மரக்கலத்தின் அடியில் நீர் ஏறி அது தள்ளாடியது. கடல்புறாவின் இறக்கையில் திடீரென தோன்றிய மாலுமிகள் அந்த எதிரி போர்க்களத்தின் மீதும் தாவி போரிட்டனர். அந்த போரிலிருந்து மீளவும் கப்பல் மூழ்கி விடுவதிலிருந்து காப்பாற்றவும் அந்த போர்க்களத் தலைவன் சிறிது இடம் மாறவே இடையில் கிடைத்த பிளவில் கடல்புறா அக்கம் பக்கத்தில் இருந்த போர்க்களங்களை நாசம் செய்து கொண்டு முதுகின் வளையத்தை பிளந்து கொண்டு அப்பால் சென்றுவிட்டது. அதை எதிர்க்க தாரை ஊதி தனது கப்பல்களில் சிலவற்றை மேற்கு நோக்கி திருப்பினான் விஜயச்சந்திரன். சில நிமிஷங்களில் ஆரம்பத்தில் கடல்புறாவை தொடர்ந்து வந்து சற்றே வேகத்தை குறைத்து கொண்ட இளைய பல்லவனின் 6 மரக்கலங்களும் ஸ்ரீவிஜய போர்வலயத்தின் இதர கப்பல்களை தாக்கின. அடுத்த சில நிமிடங்களில் மிகவும் உக்கிரமான போர் துவங்கியது. அசுரபட்சியான கடல்புறா தனது போர் அரண் வளையத்தின் முதுகெலும்பை முறித்து ஊடுருவி மேற்கில் அப்பால் சென்று திடீரென திரும்பிவிட்டதாலும் நதியின் கிழக்கு பகுதியில் மார்புக்கூடு போலிருந்த வளையத்தின் மற்றோரிடத்தை இளைய பல்லவனின் இதர 6 போர்க்கப்பல்களும் தாக்கிவிட்டதாலும் 2 பெரும் சக்திகளுக்கும் இடையே தனது அரண் நடுங்குவதைக் கண்டும் கலங்காத விஜயச்சந்திரன் மிக கடுமையுடன் போரிட்டான். அத்தனை ஆபத்திலும் அவன் போரிட்ட திறமையைக் கண்டு கடல்புறாவில் இருந்த இளைய பல்லவன் பெரிதும் பிரமிப்பு அடைந்தான். அந்த சில வினாடிகளில் இத்தனை பெரிய எதிரியை தான் விடுதலை செய்து அனுப்பியது சரியா என்று கூட சந்தேகமாயிருந்தது சோழர் படைத்தலைவனுக்கு. தான் எத்தனையோ சாமர்த்தியத்துடன் விஜயச்சந்திரனின் வளையத்தை உடைத்து விட்டாலும் எதிரியின் 23 மரக்கலங்களை அழிப்பது அத்தனை சுலபமில்லை என்பதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் எதிரியை குழப்பி வெற்றியடைவதைத் தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு வந்தான். சில வினாடிகள் தான் என்ன செய்வதென்பதை யோசித்த இளைய பல்லவன் திடீரென கண்டியத்தேவனை அழைத்து, தேவரே, கடல்புறா முழு வேகத்தில் போர் புரியட்டும். இந்த வளையத்துக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கும் நமது 6 மரக்கலங்களில் சங்குகள் சப்திக்கட்டும் என்றான். இளைய பல்லவனின் இந்த உத்தரவுக்கு காரணம் புரியவில்லை கண்டியத்தேவனுக்கு. எல்லா சங்குகளும் ஊதினால் வெற்றிக்கு அடையாளம் அல்லவா என்று வினவினான் தேவன். ஆம் என்றான் இளைய பல்லவன். இன்னும் வெற்றி கிடைக்கவில்லையே. கிடைத்த மாதிரிதான். எதிரி மரக்கலங்கள் மீதி 23 இருக்கின்றன. இருக்கட்டும் என்றான் படைத்தலைவன் திட்டமாக. கண்டியத்தேவன் மேற்கொண்டு பேசாமல் கடல்புறாவின் சங்கை ஊத செய்தான். பூம் பூம் என்று 2 புறத்திலுமிருந்து நகரமே அதிரும்படியாக ஊதப்பட்ட அந்த சத்தத்தை கேட்டதும் இளைய பல்லவனின் மற்ற 6 மரக்கலங்களும் சங்குகளை பலமாக ஊதின. எங்கும் ஏற்பட்ட சங்கு சப்தங்கள் விஜயச்சந்திரனுக்கு மட்டுமல்ல, தலைமை போர்க்கப்பலில் இருந்த ஜெயவர்மனுக்கும் சந்தேகத்தை விளைவித்திருக்க வேண்டும். அதற்குள் வெற்றி சங்கை ஊதுகிறார்களே, வேறு உதவி வந்துவிட்டதா என்ன என்று சந்தேகப்பட்ட இருவரும் நதியின் கிழக்கு பகுதியை நோக்கினார்கள். அவர்கள் மட்டும் நோக்கவில்லை, ஸ்ரீவிஜயத்தின் மற்ற போர்க்கப்பலில் உள்ள உபத்தலைவர்களும் நோக்கினார்கள். 2 உபத்தளபதிகள் மேலும் எதிரி கப்பல் வருவதாயிருந்தால் போராடுவதற்கு இடவசதி வேண்டுமென்று சற்றே தங்கள் மரக்கலங்களை நகர்த்தி வளையத்தை சிறிதே தளர்த்தினார்கள். அவ்வளவுதான். கடல்புறாவின் பெரும் தாரைகள் சப்தித்தன புதுமுறையில். இளைய பல்லவனின் 6 மரக்கலங்களும் ஸ்ரீவிஜய போர்வளையம் தளர்ந்த இடங்களில் நுழைந்துவிட்டன. அடுத்த வினாடி பயங்கர போர் துவங்கியது. அந்த நதிப்பகுதியில் 28 கப்பல்களுக்கும் இளைய பல்லவனின் 7 மரக்கலங்களுக்கும் நடந்த அந்த போரை பற்றி போர் முடிந்த பல வருடங்களுக்கு பின்பும் ஸ்வர்ணபூமியின் மக்கள் ஆச்சரியத்துடன் பேசிக்கொண்டார்கள். இளைய பல்லவன் அன்று புரிந்த போர் சாகசம் பல கவிஞர்களால் பாடவும் பெற்றது. கடல்புறாவின் முழு பலம் அந்த போரில் தெரிந்தது. அத்துடன் தெரிந்தது தரைப்போர் வீரனான கருணாகர பல்லவன் கடற்போரிலும் எத்தனை வல்லவன் என்பது. அன்று ஜெயவர்மன் ஆணையை முன்னிட்டு விஜயச்சந்திரனும் தமிழர் பிற்காலத்தையும் புகழையும் முன்னிட்டு இளைய பல்லவனும் தங்கள் யுக்தி, பலம், உணர்ச்சி, வேகம்
அத்தனையையும் வைத்து அந்த போரை நடத்தினார்கள். அந்த நாள் வரை ஸ்ரீவிஜயத்தின் கடல் பிராந்தியத்திலேயே யாரும் காணாத அந்த பயங்கர போரில் சேதம் இருபுறமும் பலம். பொழுது விடியும் வரையில் திரும்ப திரும்ப பல பகுதிகளில் இருந்து மோதி நதியில் இருந்த இருபுறத்து மரக்கலங்களில் பல செயலற்றன. கடல்புறாவின் பொறிகளும் தீவீசும் விற்களும் ஏதோ மந்திரத்தால் இயக்கப்பட்டன போல் சுழன்றன. கார்த்திகை தீபத்தன்று மாவலி சுற்றும் தமிழ்நாட்டு சிறுவன் போலவும் ஆட்டுக்கூட்டத்தில் சுழன்று சுழன்று வரும் சிறுத்தை போலவும் சுழன்ற கடல்புறா எதிரியின் போர்க்கப்பல்களில் நாலைந்தை கொளுத்தியது. சிலவற்றின் மீது மோதி அடியிலிருந்து நீட்டப்பட்ட இரும்பு சாலகைகளால் நாலைந்தின் அடிகளை பிளந்தது. அடிக்கடி கடல்புறாவிலிருந்து ஊதப்பட்ட தாரைகளின் பொருள்களை புரிந்து கொண்ட மீதி 6 மரக்கலங்களும் எதிரியின் அரணை பல இடங்களில் உடைத்து மேலும் மேலும் சின்னாபின்னாப்படுத்தி கொண்டிருந்தன. நடு இரவில் தனது நதி அரண் சின்னாபின்னாப்படுத்தப்பட்டதை அறிந்த ஜெயவர்மன் விஜயச்சந்திரனை துணிந்து போரிடும்படி சொன்னான். விஜயச்சந்திரன் தன் துணிவை காட்டினான். தான் இருந்த மரக்கலத்தையே கடல்புறாவை நோக்கி செலுத்தினான். ஆனால் கடல்புறா இதை சந்திக்க மறுத்தது. ஏன் மறுத்தது? பயத்திலா? இதற்கு விடை ஆரம்பத்தில் புரியாவிட்டாலும் கடைசியில் புரிந்தது விஜயச்சந்திரனுக்கு. புரிந்தபோது இளைய பல்லவனின் நோக்கத்தை வியப்பதையும் பாராட்டுவதையும் தவிர வேறு வழியில்லாது போயிற்று ஸ்ரீவிஜயத்தின் கடற்படை தளபதிக்கு. நடு சாமத்திற்குள் அந்த நதியில் நடந்த போராட்டத்தில் 10 கப்பல்களை அழித்து விட்டதாலும் இளைய பல்லவனின் 6 மரக்கலங்களும் மற்ற 6 மரக்கலங்களை அமிழ்த்து விட்டதாலும் இதர சில மரக்கலங்களில் எதிரி வீசிய தீப்பந்தங்கள் பெரும் சேதத்தை விளைவித்து அவற்றை போருக்கு பயனற்றதாகவும் செய்துவிட்டதாலும் தனது நிலைமை பலவீனப்பட்டு விட்டதை உணர்ந்த விஜயச்சந்திரன் தனது வானவெடிகளை விடுவிடு என்று வீசத் தொடங்கினான். தனது போர்க்களத்திலிருந்து பதிலுக்கு கடல்புறா வானவெடிகளை மட்டுமின்றி அம்புமழையும் பொழிந்தது. எங்கும் பேரிரைச்சலும் மரண கூச்சலும் வெடி சத்தங்களும் கேட்டுக்கொண்டிருந்த சமயத்தில் விஜயச்சந்திரன் என்ன சொல்லியும் கேளாமல் பிடிவாதத்துடன் தளத்தில் நின்று கொண்டிருந்த ஜெயவர்மன் நெற்றியிலும் அம்பு ஒன்று பாயவே ஜெயவர்மன் வேறற்ற மரம் போல் தனது போர்க்களத்தின் தளத்திலேயே சாய்ந்தான். சாய்ந்ததும் சுரனை இழந்தான். சுரனை மட்டும் இருந்திருந்தால் தனது தலைநகரின் வீழ்ச்சியை தன் கண்களாலேயே கண்டிருப்பான். வீரனான அவனுக்கு அந்த அதிர்ச்சியை அவமானத்தை தரக்கூடாதென்ற காரணத்தினாலோ என்னவோ விதி அந்த பாதுகாப்பை அளித்தது ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யாதிபதிக்கு. இல்லையேல் நகரத்துக்குள் அந்த சமயத்தில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை அவன் கண்டிருப்பான், கேட்டுமிருப்பான். அந்த சமயத்தில் அந்த மாநகர் சிதைந்து கொண்டிருந்தது. 69ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 3 அத்தியாயம் 70. மகள் தந்த விளக்கம். மூசி நதி போரின் மத்தியிலே பயங்கர ஒளிகளுக்கிடையே நடுநெற்றியில் அம்பு தாக்கியதால் நினைவிழந்து தனது போர்க்கள தளத்திலேயே விழுந்துவிட்ட ஜெயவர்மன் கண் விழித்த போது புத்தம்புது சூழ்நிலையில் இருந்தபடியால் திறந்த தன் கண்களையே நம்ப முடியாமல் திரும்பவும் மூடிக்கொண்டான். சீனத்து வானவெடிகளின் பேரொளிகளோ தீப்பிடித்த மரக்கலங்களின் பலகைகள் வெடித்த பயங்கர சப்தங்களோ இளைய பல்லவனுடைய கொள்ளைக்கார மாலுமிகள் எழுப்பிய கூச்சல்களோ கடல்புறாவின் தளத்தின் பெரு விற்களிலிருந்து சரமாரியாக எழுந்த அம்பு வேல் கூட்டங்களின் விர் விர் என்ற சீரல்களோ அதே சமயத்தில் நடுநிலை நடந்த போரின் விளைவாக நகரத்துக்குள் எழுந்து கொண்டிருந்த சலசலப்போ எந்த அரவமும் கேட்காமல் மிக அமைதியான நிலைமை தன்னை சூழ்ந்திருப்பதை அவன் கண்டான். தவிர தான் கிடந்தது தளத்தின் மரப்பலகையல்ல என்பதும் மிக மிருதுவான பஞ்சனை என்பதும் கூட அவனுக்கு தெரிந்தது. தளத்திலிருந்து இங்கு எப்படி வந்தோம்? இருப்பது என் அரண்மனைதானோ அல்லது பெரிய மனிதர்களை காவல் வைக்கும் சிறைக்கூடத்தின் ஓர் அறையா? போரின் முடிவு என்னவாயிற்று என்று கண்ணை மூடிய வண்ணமே
ஜெயவர்மன் தன்னை கேட்டுக்கொண்டான். அந்த கேள்விகளின் விளைவாக சிந்தையை சிறிது கசக்கி பிழிந்து உண்மையை தெரிந்து கொள்ளவும் முயன்றான். தான் தளத்தில் விழுந்த பிறகு தனக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகள், கனவுகள், பிரமைகள் ஆகிய பலவற்றை ஒன்று கூட்டி பார்த்தான். நினைவிழந்த பிறகு தன் காதுகளில் நகர பகுதியில் இருந்து பெரும் கோஷம் கேட்டது போன்ற பிரமை இருந்தது அவனுக்கு. கனகமணி கதவுகளின் மணிகள் கனகனவென்று பலமுறை சப்தித்ததால் கதவுகள் திறந்து திறந்து மூடப்பட்டதாக தான் எண்ணியதும் நினைவுக்கு வந்தது. மற்றபடி எல்லாம் கலந்த விவரிக்க முடியாத பெரும் கூச்சல் காதில் விழுந்ததாக தெரிந்தது. பிறகு ஏதும் நினைப்பில்லை. தன் கண்ணெதிரே, மனக்கண்ணெதிரே யாரோ சிலர் வந்து போய்க் கொண்டிருப்பதாக ஒரு பிரமை மட்டும் இருந்தது. சிந்தையை கசக்கியதால் தெரிந்தது அவ்வளவுதான். இவற்றிலிருந்து திட்டமாக எதுவும் தெரிந்து கொள்ள முடியாததால் சிறிது படுத்திருந்த இடத்தில் அசைந்தான். அசைந்த அவன் உடல் பஞ்சு போன்ற வெண்மையான எதன் பேரிலோ உராய்ந்தது. அடுத்த வினாடி சில தளிர் விரல்கள் அவன் கண்கள் மீது தவழ்ந்தன. இன்னும் சில அவன் குழலை மிக மிருதுவாக தள்ளிவிட்டன. ஜெயவர்மன் தன் கையை உயர்த்தி கண்கள் மீது தவழ்ந்த விரல்களை பிடித்து கொண்டான். அந்த விரல்கள் அளித்த ஆதரவை அவனால் விவரிக்க இயலவில்லை. ஆயுளில் எப்பொழுதோ கண்டிருக்கிறான் இதே மாதிரி விரல்களை. அவையேதான் என்று முணுமுணுத்த ஜெயவர்மன் மெல்ல அந்த விரல்களை தன் கையால் அகற்றி வருடிய வண்ணம் கண்களை திறந்தான். அவன் பக்கத்தில் அவனை கவலையுடன் பார்த்த வண்ணம் மஞ்சள் அழகி உட்கார்ந்திருந்தாள். கவலை பாய்ந்த அந்த தருணத்திலும் அந்த கண்களில் எத்தனை மென்மை இருந்தது என்பதை பார்த்த ஜெயவர்மன் இதழ்களில் வருத்த புன்முறுவல் ஒன்று படர்ந்தது. ஜெயவர்மன் கண்களை திறந்ததும் மஞ்சள் அழகியின் வதனத்தில் ஆறுதலின் சாயை படர்ந்ததன்றி அவள் ஆசுவாச பெருமூச்சொன்றும் விட்டாள். அவள் முகத்தில் ஏற்பட்ட ஆறுதலை கண்ட ஜெயவர்மன் உள்ளம் கூட நெகிழ்ந்தது. அவன் முகத்தில் அன்றுவரை யாருமே காணாத அன்பு கனிந்தது. எத்தனை செங்கோலை பிடித்தாலும் தனது மகளின் மலர் விரல்களை பிடிப்பதில் இருக்கும் ஆனந்தம் உலகத்தில் இல்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். எந்த மனிதனுக்கும், எப்பேற்பட்ட கொடியவனுக்கும் வாழ்க்கையில் ஒரு நாள் தெளிவு ஏற்படுகிறது. அந்த தெளிவை அடைந்த ஜெயவர்மன் தனது மகளை நோக்கி மகளே என்று மெல்ல அழைத்தான். பதிலுக்கு மஞ்சள் அழகி புன்முறுவல் செய்தாள். அந்த புன்முறுவலில் சந்துஷ்டி இல்லை, வருத்தம் நிரம்பி நின்றது. அவள் விழிகளில் 2 நீர்த்துளிகள் திரண்டு நின்றன. அவை அவன் நெற்றியிலும் பொட்டு பொட்டாக உதிர்ந்தன. ஜெயவர்மன் அவள் துக்கத்தின் காரணத்தை புரிந்து கொண்டான். அதிலிருந்து தனது நிலையையும் புரிந்து கொண்டான். அப்படி புரிந்து கொண்டு புன்னகையே பூத்தான். மகளிடமிருந்த ஆசை மலை போல் ஏற்பட்டுவிட்ட நஷ்டத்தை தூசி போல் நினைக்க வைத்தது. அவள் கண்களை அவன் கை துடைத்தது. இன்னொரு கை அவள் விரல்களை பற்றியபடியே கிடக்க ஜெயவர்மன் மீண்டும் ஆசையுடன் அழைத்தான், மகளே என்று. அப்பா. மஞ்சள் அழகியின் குரல் மெதுவாகவும் மிருதுவாகவும் வந்தது. அந்த மிருதுவின் ஊடே உணர்ச்சி வெள்ளமாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஒரு சொல் மிக இன்பமாக விழுந்தது ஜெயவர்மன் செவிகளில். எத்தனையோ விருதுகளை சொல்லி தனது குறுநில மன்னர்கள் அழைத்தபோது கூட கிடைக்காத இன்பம் மகளின் அப்பா என்ற ஒரு சொல்லில் இருப்பதை கண்ட ஜெயவர்மன் தான் ஏதோ புது சாம்ராஜ்யம் ஒன்றை பிடித்து விட்டதாகவே நினைத்தான். ஆகவே சற்று அலட்சியத்துடனேயே உரையாடலை தொடங்கி, வருந்துவதற்கு என்ன இருக்கிறது மகளே என்றான் குரல் தழுதழுக்க. ஒன்றுமில்லை என்றாள் மஞ்சள் அழகி அவன் குழல்களை கோதிக்கொண்டே. போரின் முடிவு என்று தனது கண்களை மெல்ல உயர்த்தி மஞ்சள் அழகியின் கண்களை சந்தித்தான் ஜெயவர்மன். மஞ்சள் அழகி அவன் கண்களை சந்திக்க மறுத்தாள். தலையை மேலும் கீழுமாக ஒரு முறை அசைத்து ஜெயவர்மன் நினைத்தது சரி என்பதை உணர்த்தினாள். ஜெயவர்மன் கண்கள் வியப்பால் மலர்ந்தன.
உள்ளே உறங்கி கிடந்த வீரம் மீண்டும் தலை தூக்கியதால் வியப்புடன் சொன்னான் அவன். மகளே, இது ஏதோ இந்திரஜாலம் போல் இல்லையா என்று. ஜெயவர்மன் எதை குறிப்பிடுகிறான் என்பது மஞ்சள் அழகிக்கு தெரிந்தே இருந்தது. இருப்பினும் எதை சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். போரின் முடிவை என்றான் ஜெயவர்மன். அதில் இந்திரஜாலம் என்ன இருக்கிறது தந்தையே என்று அவள் வினவினாள். அவனுக்கு திடீரென்று அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடாது என்பதற்காகவே விஷயங்களை மெல்ல மெல்ல விவரிக்க முற்பட்டாள். ஆகவே ஜெயவர்மன், இந்திரஜாலம் இல்லாமல் என்ன மகளே, ஸ்ரீவிஜயத்தின் தலைநகரை பிடிப்பதென்றால், அதுவும் ஒரு நாள் போரில் பிடிப்பதென்றால், அது மனித சக்திக்கு மீறிய காரியம் என்று உனக்கு புலப்படவில்லையா என்று வினவினான். ஸ்ரீவிஜயம் ஒரு நாள் போரில் பிடிபடவில்லை அப்பா. இந்த நகரிலேயே 3 நாள் போர் நடந்தது. இருபுறத்திலும் சேதம் அதிகம். நமது வீரர்கள் மிக திறமையுடன் பாதுகாத்தார்கள் நகரத்தை என்று கூறினாள் மஞ்சள் அழகி. அப்படி அவள் சொன்னபோது அவள் குரலில் சிறிது பெருமை கூட இருந்ததை கவனித்தான் ஜெயவர்மன். என்ன மாறினாலும் ஜெயவர்மன் மகள் ஜெயவர்மன் மகள்தான் என்று உள்ளூர திருப்தியடைந்து சொல்லிக் கொண்டான் அவன். அதைத் தொடர்ந்து மேலும் விவரமறிய கேட்டான். 3 நாட்களா போர் நடந்தது என்று. ஆம் என்றாள் மஞ்சள் அழகி. மஞ்சள் அழகி, என்ன அப்பா? மூசி நதி போரை நான் கவனித்தேன். அந்த இளைய பல்லவன் போரில் அசுரன் அம்மா. ஆம், பெரிய தந்திரசாலி கூட. ஆமாம், எனது 25 மரக்கலங்களைத்தான் துணிகரமாக தாக்கி தோற்கடித்தான். ஆனால் நதி முகத்வாரத்தின் 2 கரைகளிலும் நான் நிற்க வைத்திருந்தேனே சுமார் 50 மரக்கலங்களை. அவை என்னவாயின? அவற்றையும் தனது 6 மரக்கலங்களை கொண்டா அழித்து விட்டான் இளைய பல்லவன் என்று வினவினான் ஜெயவர்மன். மஞ்சள் அழகி இக்கேள்விக்கு உடனே பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் சிந்தித்தாள். கடைசியில் சற்று பெருமையுடன் சொன்னாள். அப்பா, ஸ்ரீவிஜயம் போன்ற சாம்ராஜ்யத்தின் தலைநகரை உடைக்க கடல் புறாவும் 6 போர்க்களங்களும் போதுமா? ஒரு காலும் போதாது. உங்களை வெற்றி கொண்டவை மரக்கலங்கள் அல்ல, ஒரு மனிதர் வெற்றி கொண்டார் என்று. அந்த மனிதர் யார் என்பதையும் அந்த மனிதருக்கும் தன் மகளுக்கும் உள்ள உறவு என்னவென்பதையும் உணர்ந்திருந்த ஜெயவர்மன் புன்முறுவல் கொண்டான். இருப்பினும் கேட்டான். அந்த மனிதர் யார் என்பது புரிகிறது மகளே. இருப்பினும் அவர் எப்படி இந்த தலைநகரை பிடித்தார்? விளங்கச் சொல் மகளே என்று. மஞ்சள் அழகியின் அழகிய வதனத்தில் சிந்தனை ரேகை ஓடியது. அப்பா, ஸ்ரீவிஜயம் இந்த 3 நாள் போரில் ஜெயிக்கப்படவில்லை. அதற்கான வேலை தொடங்கி வருஷம் 1 ஆகிறது. இதன் வீழ்ச்சிக்கான ஒவ்வொரு படியும் திட்டமிட்டு கட்டப்பட்டது. அந்த திட்டத்துக்கு உதவியும் நிரம்ப இருந்தது. திட்டம் வகுத்தவர் கீழ்திசை நாடுகளிலேயே சிறந்த அறிவாளி. அவர் நாட்டு மக்கள் கலிங்கத்தில் அடைந்த கஷ்டம் அவரை கலிங்கத்துடன் பகைமை கொள்ளச் செய்தது. கலிங்கத்துடன் நாம் கொண்டிருந்த நட்பு மீது பகைமை கொள்ளச் செய்தது. கலிங்கத்தின் கடற்படையின் பலத்தை உடைக்க அவர் திட்டமிட்டு 1 ஆண்டு காலத்திற்கு மேல் ஆகிறது. கலிங்கத்தின் மரக்கலங்கள் பல அவரால் பிடிக்கப்பட்டன என்று உங்களுக்கு தெரியும் என்ற மஞ்சள் அழகி தந்தையின் மீது தனது கண்களை ஓட்டினாள். ஆம், தெரியும் என்றான் ஜெயவர்மன். அந்த மரக்கலங்கள் எல்லாம் அழிக்கப்படவில்லை. பின் என்னவாயின? ஸ்ரீவிஜயத்தின் கரையிலும் எதிர்கரையிலும் உள்ள தமிழர்களின் குடியிருப்புகளுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டன. ஜெயவர்மன் உள்ளத்தில் விஷயம் மெல்ல மெல்ல தெளிவுபட தொடங்கியதற்கான அறிகுறி முகத்தில் தெரிந்தது. புரிகிறது மகளே, புரிகிறது. நான் எத்தனை குருடனாயிருந்து விட்டேன் என்று உணர்ச்சியுடன் கூறினான். மஞ்சள் அழகியும் உணர்ச்சியுடன் சொன்னாள். ஆம் தந்தையே, கலிங்கத்தின் போர்க்களங்கள் நம் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள தமிழர் குடியிருப்புகளுக்கு சென்று அங்கு பழுது பார்க்கப்பட்டன. அங்குள்ள தமிழர்களுக்கு கடல் போர் பயிற்சியும் இரகசியமாக அளிக்கப்பட்டது. தமிழர்களிடம் அகப்பட்ட கலிங்க மரக்கலங்கள் மேலுக்கு வணிக கப்பல்களாகவும் உள்ளே போர் சன்னத்துடனும் இருந்தன.
ஸ்ரீவிஜயநகர் இத்தகைய குடியிருப்புகளால் மெல்ல மெல்ல சூழப்பட்டது தவிர, வணிகர் போர்வையில் அடிக்கடி இந்நகருக்குள் வந்த பல தமிழர்கள் சுமார் 1 மாத காலமாக இங்கேயே தங்கிவிட்டனர். இளைய பல்லவர் ஏற்பாடுகளை சிறுக சிறுக மிக திட்டமாக செய்து வந்தார். அது மட்டுமல்ல. சொல் மகளே, மலையூரை விட்ட பிறகு 1.5 மாத காலம் நாங்கள் எங்கிருந்தோம் தெரியுமா? தெரியாது, சொல். மூசி நதி முகத்துவாரத்திற்கு நேர்கிழக்கில் 3/4 காதம் கடலை தாண்டினால் பங்கஜத்தீவு இருக்கிறது. அதில் இருந்தோம் என்ற மஞ்சளழகி மேலும் சொல்லத் தொடங்கி, இத்தனை அருகில் இளைய பல்லவர் மரக்கலங்கள் இருந்தும் ஏன் தெரியவில்லை என்பது உங்களுக்கு வியப்பாயிருக்கும். இளைய பல்லவர் மூசி நதிக்கு எதிரில் மரக்கலங்களை நிறுத்தவில்லை. பங்கஜத்தீவை சுற்றி சென்று மேற்கு பகுதியில் இருந்த மறைவிடங்களில் நிறுத்தினார். பங்கஜத்தீவின் மேற்கு பகுதியில் அடர்ந்த காடும் கண்ணுக்கு தெரியாமல் மரக்கலங்கள் நிற்கக்கூடிய மலை குடைவுகளும் இருப்பது உங்களுக்குத்தான் தெரியுமே. இளைய பல்லவர் ஒவ்வொரு மலை குடைவிலும் ஒவ்வொரு மரக்கலத்தை நிறுத்தினார். அப்படியும் மீதியாகி இடமில்லாது இருந்த 2 மரக்கலங்களை வணிக கப்பல்களாக ஓடவிட்டார். பங்கஜத்தீவில் மறைந்து சுமார் 1.5 மாத காலமாக இந்த தலைநகரை தாக்க ஏற்பாடுகளை செய்தார். வணிகர் போர்வையில் ஒற்றர்களை அனுப்பி மூசி நதியில் அலைகள் உட்புகுந்து பாயும் இரவு நாளிகைகளில் தாமே பலமுறை படகுகளை செலுத்தி வந்து பார்த்தார். கடல்புறா இன்று கடலலையில் நதிக்குள் நுழைந்த சமயம், அதை தொடர்ந்து மற்ற மரக்கலங்கள் வந்த நேரம் எல்லாம் அவரால் நிர்ணயிக்கப்பட்டன. இவை மட்டுமல்ல தந்தையே, அனபாயரை இந்த சமயத்தில் ஸ்ரீவிஜய மாநகரின் வடக்கெல்லையில் படையுடன் இறக்கச் செய்ததும், சோழ நாட்டு போர்க்களங்களையும் இங்குள்ள குடியிருப்பு தமிழர்களிடம் ஏற்கனவே அளித்த போர்க்களங்களையும் கொண்டு தாங்கள் மூசி நதி முகத்துவார கரைகளில் நிறுத்திய 50 மரக்கலங்களை அளித்ததும் எல்லாம் அவர் செய்கைதான். கடற்படையின் பெரும் பகுதி முகத்துவாரத்தில் தாக்கப்பட்டதாலும், நதியின் உட்புறம் இருந்த போர் அரணை கடல்புறா தகர்த்து விட்டதாலும், அனபாயர் நகரத்தை வடக்கில் தாக்கியதாலும், உள்ளே இருந்த தமிழ் ஒற்றர்கள் விளைவித்த குழப்பத்தாலும் நமது என்று விவரித்து கொண்டே போன மஞ்சளழகி பேச்சை சட்டென்று பாதியில் நிறுத்தினாள். நமது மக்களே செய்த புரட்சியாலும் இம்மாநகர் வீழ்ந்தது. சொல் மகளே, உண்மையை பயப்படாமல் சொல். என்னை வீழ்த்தியது என் கொடுங்கோல் என்கிறாயா? சொல் அதை. ஆனால் இத்தனையும் என்னை வீழ்த்தவில்லை தெரியுமா என்றான் ஜெயவர்மன் தன் வீழ்ச்சியை பற்றி கூட அலட்சியம் செய்யாமல். வேறு எது வீழ்த்தியது தந்தையே? ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்டாள் மஞ்சளழகி. உனக்கு செய்த அநீதி மகளே, உன் தாய்க்கு நான் செய்த துரோகம். அவளிடம் நான் உயிரை வைத்திருந்தேன். நமது குல தர்மப்படிதான் அவளை மணந்தேன். இருப்பினும் பல விஷயங்களில் துணிவுள்ள எனக்கு ஒரு சீனத்து பெண்ணை ராணியாக அரியணையில் அமர்த்த துணிவில்லை. ஆகவே திருமணத்தை மறந்தேன். உன்னையும் துறந்தேன். அந்த அயோக்கியன் பலவர்மன் எத்தனை அதிர்ஷ்டசாலி! நீ விளையாடி வளர்ந்ததையெல்லாம் பார்த்தானே என்று உணர்ச்சி வேகத்தில் பேசிய ஜெயவர்மன் ஆயாசத்தில் சிறிது பேச்சை நிறுத்தி நெற்றியில் கையை வைத்தான். அங்கு கையை வைக்காதீர்கள், இன்னும் புண் ஆறவில்லை என்றாள் மஞ்சளழகி. அதை பற்றி கவலைப்படாத ஜெயவர்மன், கவலைப்படாதே மகளே, இன்னும் ஜெயவர்மனை அவர்கள் வெற்றி கொள்ளவில்லை. இந்த மாநகர வீழ்ச்சி சாவகத்தில் பெரும் கிளர்ச்சியை உண்டு பண்ணும். சைலேந்திரர்களின் ஆதியிடம் சாவகத்தீவு. அங்கு எனது பெரும்படை இருக்கிறது. ஸ்ரீவிஜய மாநகர் வீழ்ச்சியைக் கண்டு அது வாளாவிருக்காது என்று கூறிக்கொண்டே மேலும் ஏதோ பேசப்போன அவன் உதடுகளில் சொற்கள் உறைந்து போயின. கண்களில் பழைய கொடுமை ஏறியது. வாயிற்படியை நோக்கிய அவன் விழிகள் கோப ஜுவாலையை வீசின. இளைய பல்லவன் அந்த அறையின் வாயிற்படியில் நின்று கொண்டிருந்தான். இளைய பல்லவனை அவன் அன்று வரை நேருக்கு நேர் பார்த்ததில்லை. என்றாலும் தான் அக்ஷயமுனை சென்றிருந்த போது தனது மகளும் மற்றோரும் தந்த விளக்கத்தை விவரமாக நினைவில் பதித்து கொண்டிருந்ததால்
வாயிற்படியில் நின்றவன் யார் என்பதை வினாடி நேரத்தில் புரிந்து கொண்டான். அப்படி வந்தவன் யார் என்பதை யூகித்து கொண்டதால் ஏற்பட்ட கோபம் விரைவில் வியப்புக்கு இடம் கொடுத்தது. உள்ளே வர அனுமதி உண்டா என்றான் இளைய பல்லவன். அவன் கேள்வியில் வெற்றியின் வீராப்பு இல்லை, பணிவு இருந்தது. அந்த பணிவுக்கு காரணம் விளங்கவில்லை ஜெயவர்மனுக்கு. விளங்கிய போது ஜெயவர்மன் வியப்பின் எல்லையை அடைந்தான். 70ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.